ஒரு கிரகம் குரு. அந்த இடத்துல வந்து ஒரு கௌரவம் தனக்குன்னு கெட்டு போச்சு அப்படின்னா, இந்த இடத்துல கேதுனுடைய சம்பந்தப்பட்ட ஒரு புத்தியோ ராகுனுடைய சம்பந்தப்பட்ட ஒரு புத்தியோ வந்ததுன்னா கண்டிப்பாக தற்கொலை எண்ணத்தை தூண்டக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து நிற்கக்கூடிய கிரகம் இந்த குரு. அப்போ இதெல்லாம் வந்து கௌரவத்துக்குன்னே வாழக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியது. அந்த பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்புகளில் ஒன்று கோச்சாரங்களில் வரக்கூடிய கிரகங்கள் இந்த ராசிகள் வந்து தள்ளி போயிருந்தது. 8ஆம் ராசியாக இருந்தது, ஒரு 9ஆம் ராசியாக இருந்தது. அந்த 5லிருந்து 9க்குள்ள ஏன் 4ஆம் ராசியாக இருக்கும் பொழுதுமே இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகளை தருவார்கள் இந்த கேந்திராதிபத்தியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் பாதகாதிபதியும் கூட. 2 தோஷங்களை கொடுக்குறாங்க. கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுத்து பாதகாதிபதியினுடைய தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இந்த உபயராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு, மீனம், மிதுன, கன்னி ராசிகளுக்கு வரும் பொழுது அந்த லக்கணங்களாக அமையும் பொழுது புதன் தசையோ குரு தசையோ புதன் புக்தியோ குரு புக்தியோ ராகு கேதுக்கினுடைய புக்தியோ வரும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படின்றத வந்து எந்த விதமான